பக்கத்துல வராதீங்க. இது ஆஸ்கார்டோட பிரச்சனை. உங்கள மாதிரி பொடி பசங்க இதுல தலையிட தேவையில்லை. நம்ம உதவி தேவையில்லைன்னு சொன்னாரு. பொடி பசங்கன்னு சொன்னாரு. அது சாம தான் சொல்லிருப்பாருப்பா. அவசரப்படாத டைகர். நம்பிக்கை நாணயங்கிறதெல்லாம் என்னங்கறத பத்தி நாம எல்லாரும் இப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாமளும் மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை வெளிப்படையா அவன்கிட்ட சொல்லலாம். என்னது அது? என்னைக்கு நாங்க ஷீல்டோட இணைஞ்சோமோ அன்னில இருந்தே நாங்க ஸ்பெஷல் பிராக்டிஸ் செஷனை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு ஸ்பைடரை நசுக்கி எடு. ஒருவேளை செல்ல பிராணிகளா இவங்களை நீ வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா எங்களை பிராணிகள்னு சொல்லுவேன். நீ பாக்க போன மாதிரி இருக்கல, அதனால சொல்லிருப்பான். வெனம பத்தி வேற என்ன உனக்கு தெரியும் சொல்லு. ஏன்னா அது நம்மளுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு நீ சொல்ல வர்றது இதுவா? என்னப்பா கரண்ட் மிச்சமாமேன்னு பார்த்தேன். அப்ப எனக்கு கிடைக்கதும் இல்லையா? உனக்கு தேவையான எல்லா சக்திகளும் உன்கிட்டயே இருக்கு. ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்தியை முதல்ல நீ நம்பணும். உன்னையே நம்பி வர்றவங்களுக்கு நீ வழிகாட்டியா இருக்கணும். இதுக்குதான் மெயின் கேரக்டர் வேணான்னு நான் சொன்னேன். அட்டகாசமான ஆயுதத்தை கொடுத்து சண்டை போட விடாம அறிவுரை சொல்லி கழுத்து அறுப்பாங்க. ஏன் உதவி ஏன் வேண்டான்னாரு? என்னோட டிரஸ் கூட அட்டகாசமா இருக்கு. இங்க பாருங்க தான், என் ஸ்பைடர் சக்தியை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் குங்ஃபு மாஸ்டர் உதவுவா. அதோட இந்த சிரிப்பாயிர புலி உதவுவா. அப்புறம் காஸ்மிக் எனர்ஜியை வச்சு சண்டை போடுற இந்த பக்கெட் தலையன். ஓகே, இதோ வந்துட்டான். நாம எப்படியாவது இவனை இங்கேயே தக்க வச்சுக்கணும். இவனை நம்ம தாக்க கூடாது, தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அவனும் யோசிக்கணும்ல. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பெரிய தப்பு தெரியுமா? சரி எது தப்பு எதுன்னு நீ எனக்கு சொல்லி தர போறியா? உண்மையிலே நீ தார தோக்கடிச்சிருந்தீனா அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அவர் ஒரு தவளையை தோக்கடிச்சு தலைவனாக போறியா? போயிட்டு வா சகோதரா. எனக்கு சொந்தமானதை யாராலையும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. பயப்புள்ள அப்படியே நம்பிடுச்சு. உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இப்படி பழைய காலி பண்ணிட்டாரே. முடியாது. ஆனா நாங்க செய்ய வேண்டியது இந்த மாய வலையில இருந்து உங்களை காப்பாத்துறது. புரிஞ்சிடுச்சு? ஏவா தவளைக்கு முத்தம் கூட. என்னது? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன். பீட்டர், உனக்கு இது பிரச்சனையா? என்னைக்காவது இப்படி ஆயிடுவான்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. அவங்கள வரவிடாம தடுக்க போறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் வாங்க. வெனம் இப்ப ஆஸ்கார்ட் டவரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். வாங்க போலாம். ஏய் பார்க்கர், ஒரு ரகசிய நண்பனை அடிச்சு துவைக்க போறோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீ கூட இருக்க மாட்டியே. ஓ, இதுக்கு முன்னாடி இப்படி ஆனது இல்லையே. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். நாம மாட்டிக்கல, வலையில சிக்கிக்கிட்டோம். புதர்ல மாட்டின பாம்பு மாதிரி. இதுக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் தான் காரணம்.